மார்னிங் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் பேசுகிறேன்ப்பா. எனக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது என்னது எஃப்டிஐயோட என்னது மீனிங் வந்து பார்க்க போகிறோம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட மீனிங். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ இஸ் அண்ட் என்னது இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை ஏ கம்பெனி ஆர் அண்ட் இண்டிவிஜுவல் அண்ட் இன் ஒன் கண்ட்ரி with business interest in another country in the form of either establishing business operation or acquiring business asset in other countries such as ownership or controlling interest in a foreign company அப்படிங்கிறாங்க. சரியா? ஒரு நாட்டில் உள்ள தனிநபரோ அல்லது ஒரு நிறுவனமோ அயல் நாட்டில் உள்ள நிறுவனத்தின் வணிக சொத்துக்கள் உரிமை பெறும் நோக்குடன் நிறுவனத்தை கட்டுப்படுத்தும் நோக்குடன் முதலீடு செய்வது அல்லது புதிய வணிக முயற்சி ஏற்படுவது அந்நிய நேரடி முதலீடு எனப்படும். இது நார்மல். சரியா? புரிஞ்சுதா? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னாக்கா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அதர் கண்ட்ரியில் இருக்கிற இண்டிவிஜுவல் பர்சன் இல்லாட்டி ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க கம்பெனியோட அசட்டை அல்லது ஒரு ரைட்ஸ் வந்து வாங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு மோட்டிவோடு அவங்க வந்து செயல்பட்டு அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரியா? அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அட்வான்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அட்வான்டேஜ் ஆஃப் என்னது எஃப்டிஐ அச்சீவிங் ஹையர் க்ரோத் இன் நேஷனல் இன்கம். சரியா? தேசிய வருமானத்தை உயர்த்துதல். இன்கம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கெட் மச் நீட் கேபிட்டல் த்ரூ எஃப்டிஐ டு அச்சீவ் ஹையர் ரேட் ஆஃப் க்ரோத் இன் நேஷனல் இன்கம். சரியா? வளர்ந்து வரும் நாடுகள் தங்களின் தேசிய பொருளாதார வளர்ச்சி வீதத்தை அதிகரித்து கொள்ள இந்த அந்நிய நேரடி முதலீடுகள் பெரிதும் உதவுகின்றது. சரியாப்பா? வளர்ந்து வர நாடுகள் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்க கண்ட்ரி வந்து என்ன ஆகணும்னா எக்கனாமிக் லெவலில் தன்னோட வளர்ச்சியை வந்து அடையிறதுக்கு விகிதத்தை ஹையர் ரேட் ஆஃப் என்னது க்ரோத்து அதிகரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது அவங்களுக்கு வந்து தேவை வந்து படுதுங்கிறாங்க. அதேமாதிரி ஹெல்ப் இன் அட்ரஸிங் பிஓபி கிரிசிஸ் அப்படி. சரி, எஃப்டிஐ ப்ரொவைடிங் இன்வால்வ் ஆர் foreign exchange research into a country. This help the country to solve adverse imbalance of payment position. பாதகமான செலுத்து நிலை தீர்த்தல். அந்நிய நேரடி முதலீடு ஒரு நாட்டிற்கு அயல்நாட்டு செலவாணிகளை பெற்று தருகிறது. சரியா? ஒரு நாட்டுக்கு வந்து அயல்நாட்டு செலவாணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக என்ன பண்ணுது, இன்கம் வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குதுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டின் பாதகமான அயல்நாட்டு செலுத்த நிலை தீர்க்க உதவுகிறது. அந்த நாட்டோட என்னது பாதக நிலை வந்து என்ன பண்ணும், பொசிஷனை வந்து நம்மளுக்கு வந்து பாசிபிளாக வந்து அமைச்சுக்கிறதுக்கு இது வந்து எப்படி இருக்குது, சால்வ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் இதுக்கு செலுத்த நிலைனாக்கா அதை வந்து பேமெண்ட் பொசிஷன் வந்து பேலன்ஸ் வந்து கொண்டு போகிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குதுங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எஃப்டிஐ brings technology management and marketing skill along with it. These are crucial for achieving faster economic development of developing countries. பொருளாதார முன்னேற்றத்தை துரிதப்படுத்துதல். அந்நிய நேரடி முதலீடு, தொழில்நுட்பம், புதிய மேலாண்மை திறன், சந்தையிடுகை திறன்கள் ஆகியவற்றை முதலீடு செய்யும் நாட்டிற்கு கொண்டு வருகிறது. சரியா? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா நியூ டெக்னாலஜி, தொழில்நுட்பம், புதிய மேலாண்மை திறன். சரியா? நியூ டெக்னாலஜி. அதேமாதிரி என்னது மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்கில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுது, அந்நிய முதலீடுகள் செய்யும் நாட்டிற்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறக்கூடிய நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ இந்தியாவில் இருக்கும் அமெரிக்காவில் ஏதாச்சும் கம்பெனி தொடங்கலாம், அமெரிக்காக்காரங்க இந்தியாவில் வந்து தொடங்குறானாக்கா அதில் போய் என்ன பண்ணுறோம், நம்மளோட டெக்னாலஜியை அதேமாதிரி என்ன பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜ்மெண்ட்டை ஸ்கில்லை வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறோம். சரியா? இவை வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்த உதவுகிறது. அதேமாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடுகளோட பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன ஆகுதுன்னா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எஃப்டிஐ ஜெனரேட் ஏ லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எஸ்பெஷலி இன் ஹை ஸ்கில்டு ஏரியா. சரியா? வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். வளர்ந்து வரும் நாடுகளில் அந்நிய நேரடி முதலீடு, உயர்திறன் தேவைப்படும் பணிகள் ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். சரியா? வளர்ந்து வரும் நாடுகளில்
என்ன பண்ணுறாங்க, வளர்ந்து வரனால அந்நிய நேரடி முதலீடு உயர்திறன் தேவைப்படும் பணிகள் அதிகமான என்ன எஃபிஷியன்ட் தேவையாக இருக்குது. சரியா, அவங்க அதுக்கு வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுதுன்னு இது ஏற்படுத்தி கொடுக்குது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன, என்கரேஜிங் காம்படிஷன் இன் ஹோஸ்ட் கண்ட்ரி. சரியா, அதே வரவேற்கும் நாட்டில் போட்டியை ஊக்குவித்தல். என்ட்ரி ஆஃப் எஃப்டிஐ இன்டு டெவலப்பிங் கண்ட்ரி ப்ரொமோட் ஹெல்த்தி காம்படிஷன் தேரின். சரியா, திஸ் லீட் டு என்டர்பிரைஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆப்ரேட்டிங் efficiently and effectively in the market. Consumer get a variety of product of good quality at market determined price which usually benefit the customer. சரியா, அந்நிய நேரடி முதலீட்டின் மூலம் வரவேற்கும் நாட்டில் ஆரோக்கியமான போட்டி சூழல் உருவாக வாய்ப்புள்ளது. சரியா, அது எஃப்டிஐயில் என்னது ஆரோக்கியமான போட்டி ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் வரதுக்கு இது என்ன இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்குதுங்கிறாங்க. இதனால் வளரும் நாடுகளில் உள்ள நிறுவனங்கள் மிகுந்த செயல்திறனோடு ஆற்றலோடு செயல்பட வாய்ப்பு ஏற்படுகிறது. சரியா, அதேமாதிரி குரோத் ஆகிட்டு இருக்க கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வளர்ந்து வரும் நாடுகளில் செயல்திறன் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்லி இன் த மார்க்கெட். செயல்திறனோடு ஆற்றலோடு செயல்பட வாய்ப்பு ஏற்படுகிறது. இதனால் நுகர்வோருக்கு பலதரப்பட்ட பொருட்கள் உயர் தரத்துடன் நியாயமான விலையில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அப்போ கன்சியூமருக்கு நியாயமான விலையில் உயரமான தரத்தில் கிடைக்கிறதுக்குன்னு இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்கிறாங்க. அதேமாதிரி டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டிங் நேச்சுரல் ரிசோர்ஸ். சரியா, உள்நாட்டு வளங்களை தீர்த்தல். இந்த எஃப்டிஐ கம்பெனிஸ் டிப்ளீட் நேச்சுரல் ரிசோர்ஸ் லைக் வாட்டர், ஃபாரஸ்ட், மைன் எக்ஸெட்ரா. ஆஸ் ஏ ரிசல்ட் such resources are not available for the usage of common man in the host country அப்படிங்கிறாங்க. உள்நாட்டு வளங்களை தீர்த்தல். அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் வரவேற்கும் நாடுகளில் உள்ள நீர், காடுகள், தாது பொருட்கள் ஆகிய இயற்கை வளங்களை விரைவில் தீர்த்து விடும் அபாயம் உள்ளது. சரி, நார்மலாக என்ன பண்ணுறாங்க, தீர்க்கக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் தொடங்குறாங்க. நம்மளோட நாட்டில் நீர், வாட்டர், அதேமாதிரி நேச்சர் ரிசோர்ஸ், காடுகளில் கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வளங்கள், தாது பொருட்கள். சரியா, இதெல்லாம் மைன். சரியா, தாது பொருட்கள் இதெல்லாம் சீக்கிரம் தீர்த்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு, இதனால் உள்நாட்டில் உள்ள சாதாரண குடிமகனுக்கு தேவைப்படும் இயற்கை வளங்கள் கிடைக்காமல் போகலாம். நார்மலாக இருக்கிற குடிமகனுக்கு அவங்களுக்கு ஹோஸ்ட் கண்ட்ரியில் கிடைக்கும், நம்மளுக்கு கிடைக்காம போகலாம், இயற்கை வளங்கள் கிடைக்காம போகலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ஹெவி அவுட்லே. சரியா, அவுட்ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல். ஃபாரின் கம்பெனிஸ் ஆர் செட் டு டேக் அவே ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட், ராயல்ட்டி, ஃபீஸ் எக்ஸெட்ரா. திஸ் காஸ் a hedge outflow of capital from the host country. சரியா, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான முதல் வெளியேறுதல் அயல்நாட்டு நிறுவனங்கள் பங்காதாயம், குத்தகை கட்டணம் போன்றவை மூலம் பெருமளவு உள்நாட்டு பணத்தை வெளியே கொண்டு செல்கின்றனர். சரி, அயல்நாட்டு நிறுவனங்கள் மூலமாக பங்காதாயம், குத்தகை கட்டணம் போன்றவை மூலம் பெருமளவு உள்நாட்டு பணத்தை வெளிக்கொண்டு செல்கின்றனர். இதனால் உள்நாட்டில் பணப்புழக்கம் குறைந்து விடும் வாய்ப்புள்ளது. இங்கே சம்பாதிச்சு என்ன பண்ணாங்க, நம்மளோட பணத்தை என்ன பண்ணாங்கன்னா வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறது மூலம் நம்மளோட ப்ராசஸ் என்னங்க டிலே ஆகுது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நாட் ட்ரான்ஸ்ஃபரிங் டெக்னாலஜி, தொழில்நுட்பத்தை மாற்றாமை. அதேமாதிரி சம் ஃபாரின் என்டர்பிரைசஸ் do not transfer the technology to developing countries. They mostly transfer second-hand technology to the host country. They keep the fundamental concept of technology with the parent company. In such case, the host country may not get the advantage of technology transfer and consequent economic development அப்படிங்கிறாங்க. சரியா, சில அயல்நாட்டு நிறுவனங்கள் வளரும் நாடுகளுக்கு தாங்கள் கண்டுபிடித்து வைத்துள்ள தொழில்நுட்பத்தை அப்படியே தருவதில்லை. சரியா,
அயல்நாட்டு நிறுவனங்கிறது வளரும் நாடுகளுக்கு என்ன பண்ணுறதில்ல அவங்க வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற என்னது டெக்னாலஜியை வந்து என்ன பண்ண அப்படியே வந்து கொடுத்துட்றது வந்து கிடையாது. சரியா? பெரும்பாலும் 2ஆம் தர தொழில்நுட்பத்தை முதலீடு செய்யும் நாடுகளுக்கு என்ன பண்ணுறாங்க, தொழில்நுட்பத்தை தங்களின் சொந்த நாட்டை வைத்துக் கொள்கின்றனர், தருகின்றனர் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஹேண்டாக தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து டெக்னாலஜியை வந்து ஹோஸ்ட் கண்ட்ரி கொடுக்குறாங்க. ஃபண்டமெண்டலில் இருக்கிறத என்ன பண்ணிக்கிறாங்க, பேரண்ட் கண்ட்ரி சொந்த நாட்டில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து வச்சுக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி இத்தகைய நிலையில் அந்நிய முதலீட்டை பெரும் நாட்டிற்கு புதிய தொழில்நுட்பம் கிடைக்காமல் போகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடிய நாட்டில் நியூ டெக்னாலஜி வந்து கிடைக்காமலே போயிடுது. இதனால் உள்நாட்டு பொருளாதாரம் உயராமல் போகும் சூழல் ஏற்பட வாய்ப்புள்ளது. அப்புறம் நம்மளோட லோக்கலில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளாய்டிங் சீப் லேபர். சரியா? எக்ஸ்ப்ளாய்டிங் சீப் லேபர் அப்படின்னா உழைப்பு சுரண்டல் அப்படிங்கிறான். உழைப்பு சுரண்டல்னாக்கா என்ன பண்ணிக்கிறாங்க, லேபர்கிட்ட வந்து அது அதிகமான வேலையை வாங்கிட்டு கம்மியான சம்பளத்தை வந்து கொடுக்குறது என்னது, எக்ஸ்ப்ளாய்டிங் சீப் லேபர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு